ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து 5 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை நல்லா கழுவி தொடச்சி எடுத்திருக்கேங்க. அதில் 2.5 கிலோ நாட்டு தக்காளி, 2.5 கிலோ நான் வந்து பாரம் தக்காளி எடுத்திருக்கேங்க. இதை வந்து இந்த மாதிரி 4 பீஸாக நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்த தக்காளி எல்லாமே நம்ம அரிஞ்சு எடுத்துட்டோம். அரிஞ்சு இந்த மாதிரி ஒரு டப்பியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. 250 கிராம் உப்பு சேர்த்துருக்கேன். நான் 5 கிலோ தக்காளிக்கு 250 கிராம் வந்து இந்த மாதிரி கல் உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு நைட் ஃபுல்லாக இப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுநாள் காலையில் எடுத்து பார்க்கலாம் நம்மளோட ஊறுகாய் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் பாருங்கள் உங்களுக்கு மூடியை திறந்து காமிக்க போகிறேன். நம்ம வந்து இந்த டப்பியோட ஃபுல்லாக நம்ம நேற்று போட்டு வச்சுருந்தோம். ஒரு நாள் நைட் ஃபுல்லாக பாருங்கள், நம்ம போட்ட உப்பு நல்லா வந்து கரைஞ்சி இந்த தக்காளியுமே நல்லா வந்து இது ஊறி இருக்குது. இதை மறுநாள் வந்து காலையில் ஒரு தட்டு எடுத்து கையில் வந்து இந்த தக்காளியை வந்து தண்ணி நல்லா பிழிஞ்சி இந்த மாதிரி தட்டில் சேர்த்துக்கலாம். தட்டில் சேர்த்து வெயிலில் வைக்கலாங்க. நான் எடுத்த வந்து 5 கிலோ தக்காளி வந்து 2 தட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா காய வச்சுருக்கேன். மீந்த தண்ணியை வந்து மேலே ஒரு துணி போட்டு கட்டிட்டு திரும்பவும் நம்ம வெயிலில் வச்சிடலாம். இது 2வது நாள் இப்படி வச்சிட்டோம் பாருங்கள். 2 நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 3வது நாள் காலையில் நான் வந்து எடுத்து பார்க்குறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்குது தண்ணி. இன்றைக்கி வந்து நான் எடுத்த 5 கிலோ தக்காளிக்கு வந்து 1/2 கிலோ வந்து புளி சேர்க்க போகிறேங்க. நம்ம புளியை வந்து நல்லா சுத்தமான புளி தான், நம்ம வீட்டு புளி இது. இந்த புளியை வந்து நம்ம தக்காளி தண்ணியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் பிரித்து சேர்த்துக்கலாம். நீங்கள் கடையில் வாங்குகிற புளியாக இருந்தால் நல்லா சுத்தம் பண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். புது புளி போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும். நான் பழைய புளி தான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள் நம்ம எடுத்த புளியெல்லாம் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு திரும்பவும் இது மேலே பார்த்திங்களா இந்த மாதிரி துணியை கட்டிட்டு வெயிலில் வைக்கணும். மறுநாள் 4வது நாள் காலையில் பார்க்கலாம். நம்மளோட புளி சேர்த்தோம் பார்த்திங்க, அது நல்லா ஊறி இருக்குது. நம்ம தக்காளியும் வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி தண்ணி இருத்து இப்படி இருக்குது. இந்த தட்டில் இருந்து நான் வந்து இந்த மாதிரி இதில் வந்து ஒரு இதில் மாற்றிட்டேன், பிளாஸ்டிக் இதில் மாற்றிட்டு நல்லா கையை வச்சு நல்லா இதை வந்து பிசைஞ்சு எடுத்துட்டேங்க. பிசைஞ்சு எடுக்கும்போது இந்த தக்காளி மேலே இருக்கிற தோலுலாம் வந்துடும். அந்த தோல் இருந்தால் திப்பியாக நமக்கு ஊறுகாய் நல்லா இருக்காது. அதனால் கையில் வந்து நல்லா பிசைஞ்சு அந்த திப்பிலாம் எடுத்துருங்க. இன்றைக்கி 5வது நாளுங்க. நான் வந்து உரல் சுத்தம் பண்ணி நான் வந்து இந்த ஊறுகாவை அரைக்கிறேன் பாருங்கள். முதல்ல தக்காளி அரைக்கிறேன். நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து உரல் இல்லைன்னா நீங்கள் வேணால் மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தக்காளி பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். கொஞ்சம் கூட ஒரு விதை கூட தெரியல பாருங்கள். ரொம்ப நைஸாக நல்லா அறுபட்டுருக்கு. இதை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம எடுத்த புளியுமே நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம். 2யுமே பாருங்கள் இப்போ வந்து அரைச்சி எடுத்துட்டோம். புளியும் தக்காளியும் அரைச்சி எடுத்துட்டோம். அரைச்சி எடுத்ததை திரும்பவும் நான் வந்து ஒரு ஸ்டீல் கிண்ணத்தில் சேர்த்து நல்லா பாருங்கள் இந்த சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புளியும் இந்த தக்காளியுமே தக்காளி அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை 2யும் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு திரும்பவும் இதை மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நாள் வரைக்கும் நம்ம வெயிலில் வைக்க போகிறோம். ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிற ஈரத்தன்மை ஃபுல்லாகவே போயிடணுங்க. அப்போ தான் நமக்கு ஊறுகாய் தாளிச்சாலுமே கெடாமல் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு 3 நாள் நம்ம வெயிலில் வச்சுருந்தோம். ஊறுகாய் தாளிக்கிற பக்குவத்துக்கு வந்திருக்குங்க. ஊறுகாய்க்கு 150 கிராம் மிளகாய் எடுத்து நான் வந்து இந்த காம்பு நீக்கி வெயிலில் காய வச்சுருக்கேங்க. அதுக்கடுத்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாயில் ஒரு 25 கிராம் வெந்தயம் எடுத்துக்கலாம். வெந்தயத்தை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பாருங்கள் நல்லா இந்த வெந்தயம் வெடித்து வருது பாருங்கள். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் நல்லா கமன்னு வாசனை வருங்க. அந்த அளவுக்கு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக ஜீரகம் எடுத்துக்கலாங்க. ஜீரகம் ஒரு 25 கிராம் எடுத்துருக்கேங்க. 25 கிராம் ஜீரகத்தை அதையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக கடுகு எடுக்க போகிறோங்க. கடுகும் அவ்வளோதாங்க. கடுகும் ஒரு 25 கிராம் எடுத்துக்கலாம்.
25 கிராம் கடுகு எடுத்து அதையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வறுத்து வச்ச கடுகு, ஜீரகம், வெந்தயம் இந்த 3ம் பாருங்கள் அதுக்குள்ளே நம்ம சூடு ஆறட்டுங்க. அதுக்கடுத்து நம்ம அதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதே கடாயில் வந்து நம்ம எடுத்த மிளகாயை சேர்த்துடலாம். ஏற்கனவே மிளகாய் நல்லா காஞ்சிருக்குங்க, சும்மா அந்த சூடு பிடிக்கிறதுக்காக தான் அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம ஜீரகம், கடுகு, வெந்தயம் வந்து நல்லா சூடு ஆறிருக்கு. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு வந்திருக்கும். நம்ம அரைச்சி எடுக்கும்போதே நல்லா கமகமன்னு நல்லா ஸ்மெல்லு நல்லா இருக்குங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம மிளகாய் எடுத்துக்கலாங்க. மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம ஊறுகாய் தாளிக்கும் போது நம்ம வந்து மிளகாவை வந்து இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கும் போது நம்ம ஊறுகாய் நல்லா கமகமன்னு ஸ்மெல்லு நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம வந்து மிளகாய் அரைச்சி எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க, கொரன்னு அரைச்சா போதும். அது ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வச்சுருக்கேங்க. 1/2 லிட்ரு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 லிட்ரு எண்ணெய் எடுத்து எண்ணெய் காஞ்ச உடனே அதில் வந்து 25 கிராம் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேங்க. கடுகு சேர்த்து இந்த ஊறுகாய் தாளிக்கிறதுக்காக 1/4 கிலோ வந்து பூண்டு எடுத்து நான் பார்த்துங்க தோல் உரித்து நல்லா உரலில் போட்டு சிதைச்சி வச்சுருக்கேங்க. அதுக்கடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு கட்டி பெருங்காயத்தை நல்லா நசுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ வந்து கடுகு நல்லா வெடிச்சிடுச்சிங்க. அதுக்கடுத்து நம்ம பெருங்காயத்தை சேர்த்துருக்கோம். பெருங்காயமும் பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. அதுக்கடுத்து நம்ம பூண்டு இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டையும் சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்த உடனே நுரைச்சி வருங்க இந்த மாதிரி. அந்த பூண்டு வந்து வேக வேக வந்து அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கி நல்லா இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள் இந்த அளவுக்கு வரும். நல்லா இப்போ நமக்கு வந்து பூண்டு நல்லா வெந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அந்த சூட்லேயே பாருங்கள், நம்ம சூட்லேயே இந்த மாதிரி வந்து நுரையாக நல்லா இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கோம் எண்ணெய். அதுக்கடுத்து நம்ம மிளகாத்தூளை சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு மிளகாத்தூளை சேர்த்து இந்த மாதிரி கலந்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம ஜீரகம், வெந்தயம், கடுகு பொடியும் சேர்த்துடலாம். கடுகு பொடியை சேர்த்துட்டு கலந்துடலாம். இந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாங்க செய்கிறேன் நான். இப்போ நம்ம வந்து கலந்துட்டோம். இப்போ நம்ம பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நம்ம பூண்டு வந்து நல்லா வெந்திருக்குங்க, எண்ணெயில் நல்லா வெந்திருக்கு. இப்போது நாம் ஊறுகாய் பார்க்கலாம். நம்ம அரைச்சி வச்சதுலேருந்து ஒரு 3 நாள் வெயிலில் வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நம்ம இதில் இருந்த தண்ணி ஃபுல்லாகவே வற்றிடுச்சு பாருங்கள். நல்லா ஊறுகாய் வந்து நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம தாளிப்பு வந்து நல்லா சூடு ஆறி இருக்குங்க, அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம இந்த அரைச்சி வச்ச இந்த ஊறுகாவை சேர்த்து நல்லா கிண்டி எடுக்கணுங்க. கிண்டி எடுத்தால் நமக்கு நல்லா சூப்பரான ஊறுகாய்ங்க. ஒரு வருஷம் ஆனாலுமே கெடாதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வந்து இதுக்கு 1/2 லிட்ரு எண்ணெய் சேர்த்துருந்தேங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மெதுவாக இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுக்கணும். நான் 1/2 லிட்ரு எண்ணெய் சேர்த்துருந்தேங்க. 1/2 லிட்ரு எண்ணெய் வந்து இதுக்கு பத்தலைங்க. அதுக்காக திரும்பவும் நான் ஒரு 150 ml எண்ணெயை வந்து நல்லா காய்ச்சி நல்லா சூடாறின உடனே திரும்ப சேர்த்துருக்கேங்க. சேர்த்த உடனே நமக்கு வந்து ஊறுகாய் வந்து பாருங்கள் இப்போ எண்ணெயே இல்லை. அதுக்கப்புறமா நான் எண்ணெய் காய்ச்சி சேர்த்து கலந்துருக்கேன். அதுக்கடுத்து பாருங்கள் ஊறுகாய் நல்லாயிருக்கு. இப்படியே ஒரு நாள் வெயிலில் வச்சிடலாங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து ஊறுகாய் வந்து இந்த மாதிரி டப்பியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சா நமக்கு ஒரு வருஷம் ஆனாலுமே கெட்டு போகாத சூப்பரான ஊறுகாய் ரெடிங்க. மொத்தமாகவே நான் இந்த ஊறுகாய்க்கு 650 ml எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இதுக்கு நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து தாளிச்சிங்கன்னா இன்னும் சுவை அதிகமாக இருக்குங்க, கூடுதலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி சீசன்றதால தக்காளி ரொம்ப கம்மியாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் கைஸ்.